Good morning students, I am MRK. Today maths class வந்து 10th standard chapter 1 relations and functions interval sum சொல்லுவாங்க. exercise 1.4ல உள்ள 9th sum 5 mark sum நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து important 5 mark sums only. Okay students, please carefully understand பண்ணிக்க. Okay, interval அப்படின்றது வந்து இடைவெளி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நம்பர் லைன் யூஸ் பண்ணி சேருது. அப்போ நமக்கு நம்பர் லைன்னா என்ன அப்படின்னு தெரியணும். நம்பர் லைன் அப்படின்றது வந்து இப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு போடுவாங்க. நடுவில் சென்டர் இருக்கும். இங்கிட்டு பாசிட்டிவ் நம்பர் வரும், இங்கிட்டு நெகட்டிவ் நம்பர் வரும். 1 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கிட்டு -1 -2 -3 போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது என்ன கொடுத்துருக்கோம்னா ஓப்பன் சைடில் உள்ள இந்த இப்படி கொடுத்துருக்குறது கிரேட்டர் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள லெஸ் தான் சொல்லுவாங்க. LESS அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. லெஸ் தான் சிம்பிளுக்கு. ஓப்பன் சைடில் தான் எப்போயுமே பெருசு இருக்கும், பெரிய நம்பர் இருக்கும். இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து சின்ன சைடில் இருக்கும், ஷார்ப்பு சைடில் மொன சைடில் இருக்கும். அப்போ இங்கே சின்னது வந்துடும், இங்கே பெருசு வந்துடும். சரியா சொல்கிறது? அப்போ இதைப்படி பார்த்தீங்கன்னா 1 விட இது பெருசு, 1 விட பெருசுனா இங்கிட்டு போகணும். 1 விட இங்கிட்டு பெருசு அப்படின்னு சொல்லையில் என்ன வரணும்? 1 வராமல் 2 3 4 அப் டு அப்படின்னு போகும். இதில் எடுக்கையில் இப்போ நல்லா கவனிச்சுப்பார். -1க்கும் 1க்கும் இடையில -1 இந்த இருக்குது, 1 இந்த இருக்குது, 2க்கு இடையில என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 0 செட் பண்ணி போட்டுடலாம் இந்த இதில். ஆனால் -1க்கு ஈக்குவல் கொடுத்துருக்கு, 1க்கு ஈக்குவல் கொடுத்தனால -1 0 1 அப்படின்னு வரும்டா தம்பி. நெக்ஸ்ட்டு இந்த செட்டில் என்ன அப்படி ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா -3க்கும் -1க்கும் இடையில என்ன இருக்கும்னா -2 மட்டும் தான்டா தம்பி இருக்கும். பார்த்துக்குங்க. ரைட், இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஃபங்க்ஷன் கொஸ்டின்லேயே இருக்குது. இதை எடுத்து எழுதிக்கோ. f of x is equal to எடுத்து எழுதிடு. எப்பயுமே கொஸ்டினில் இருக்குது x + 2, இது 2, இது வந்து x - 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எழுதிடணும் எப்பயுமே. x greater than 1 -1 less or equal to x less or equal to x less or equal to 1. இது வந்து என்ன? -3 less than x less than -1. இதுக்கு இன்ட்ரோல் எடுத்தோம்னா 2 3 4ன்னு எக்ஸட்ரான்னு வரும். இதுக்கு இன்ட்ரோல் எடுத்தோம்னா -1 0 1ன்னு வந்துடும். இதுக்கு இன்ட்ரோல் எடுத்தோம்னா ஒன்லி -2ன்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்டுருக்குறோம் லெட்டரை பாரு. f(3) கேட்டிருக்கடா தம்பி. 3ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பாரு. எந்த இன்ட்ரோவில் இருக்குது? இதாக இருக்குது பாரு 3. அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். அப்போ 3xக்கு போல் சப்ஸ்டிட் பண்ணால் 3 + 2 = 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. f(0) அப்படின்னு கேட்டிருக்கு. வாட் இஸ் f(0) எங்கே இருக்குன்றது எங்கே இருக்குன்னு தான் இருக்குது. செகண்ட் இதில் இருக்குது. அப்போ 2 எடுத்து அப்படியே போட்டுடலாம். குட், அவ்வளோதான். அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. இன்டர்வல் எடுத்துட்டோம்னா ஈஸியாக செஞ்சலாம். f(-1.5) கேட்டிருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. இப்போ இது வந்து -1ஓட முடிஞ்சிடும். -1.5ன்றது இந்த இடத்துல வரும், இந்த கேப்பில் வரும். அப்போ அது எங்கனக்குள்ளே ரீச் அப்ரோச் டு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. -1லேருந்து -2க்கு போகிற வழியில் தான் அது அப்ரோச்சஸ் ஆகும். புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம இந்த கேப்பில் தான் அது அப்ரோச்சஸ் ஆகும். அப்போ இதைத்தான் யூஸ் பண்ணணும் நம்ம. இந்த -2 இருக்குது பார்த்தியா, இதில் தான் -1.5 இன்க்ளூட் ஆகும் இந்த இன்டர்வலில். அதனால் இதைத்தான் யூஸ் பண்ணணும். x -1 = -1.5 -1 = -2.5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்க. ஏன்னா அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து அப்படியே போகும் -1.1 -1.2 -1.3 அப்படியே போய் -2 வரைக்கும் போகும். இதில் வந்து நம்ம அதாவது -1 சேராது, அதுக்கு அடுத்து வருது -1.1ன்னு வருதுல்ல, அது ஃபுல்லாக சேரும். சரியா? அதே மாதிரி -2.9 வரைக்கும் வரும். இந்த -3 இந்த -1 தான் இன்க்ளூட் ஆகாது. ஓகே, நியரஸ்ட் வேல்யூ நெய்பர்ஹுட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? ஃபோர்த்து சம் அப்படின்னா f(2) + f(-2) அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு f(2) எங்கே இருக்குதுன்னு பாரு. 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை கண்டுபிடி. 2 வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அப்போ x + 2 ஃபங்க்ஷன். அப்போ 2 + 2 அப்போ வந்து என்ன வந்துடும்? 2 + 2 அப்போ என்ன வந்துருச்சுன்னா 4 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு f(-2) -2ன்றது கடைசியில் இருந்துச்சு. அது x - 1 = அப்போ -2 -1 = -3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். f(2) + f(-2). ஓகே, குட். அப்போ 4 - 3 = 1. ஓகே, வேறு கணக்கில் எதாவது இருக்கா? இல்லை. அப்போ கணக்கு முடிஞ்சு. எனஃப். ஓகே, தேங்க்யூ.